ஹலோ சித்தப்பே, இப்ப கேக்குதா? தண்ணிலாம் நல்லா விடுங்க. அப்பதான் சோளம்லாம் நல்லா வளரும். அப்புறம் என்ன கண்ணுக்குட்டிலாம் ஆட்டம் காமிக்குதா? ஏய், ம். இப்ப எதுக்கு கத்துற? அறிவில்ல, உள்ள வேலை தானே பார்த்துட்டு இருக்கேன். இல்ல சித்தப்பாக்கு கேட்கலன்னு சொன்னாரு, அதான். படிச்சிருந்தா தானே இந்த மேனஸ்லாம் தெரியும். படிக்காத முட்டாள் தானே நீ, அதான் இப்படிலாம் நடந்துக்கிற. ஆமா அபி, நான் படிக்காத முட்டாள் தான். ஆனா படிச்ச நீ மட்டும் என்ன பண்ணிட்ட? என்ன சொன்ன? ஆமா, கல்யாணத்துக்கு அப்புறம் இருந்து என்ன முட்டாள், அறிவில்லாதவன், வேஸ்ட் இப்படி தானே சொல்லிட்டு இருக்க. பின்ன அதானே நீ. நான் ஒன்றும் வேணும்னே படிக்காம இல்லை, என் குடும்ப சூழ்நிலை அப்படி. அதான் சின்ன வயசுலேருந்து வேலைக்கு போகிறேன். நான் வேலைக்கு போய் தான் என் 2 தம்பி தங்கச்சிகளை படிக்க வச்சேன். அவங்களும் என்னை மாதிரி முட்டாளாயிடக்கூடாதுல்ல. என்னை பற்றி எல்லாம் தெரிஞ்சு தானே கல்யாணம் பண்ணேன். ஏன்னா எனக்கு சொத்து பத்துலாம் இருக்குது, என்கிட்ட காடு கரை எல்லாமே இருக்குது. இல்லைனா இந்த படிக்காதல நீ எப்படி கல்யாணம் பண்ணிக்குவ? என் ஊரில் இருக்கவங்க படிக்கலன்னு தானே உனக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வந்திருக்கேன். படித்தா எல்லாரும் சமந்தான், யாரும் மேலேயும் இல்லை கீழேயும் இல்லை அப்படி தான் நினைப்பாங்க. ஆனால் நீ என்னை ஒரு மனுஷனை கூட பார்க்கலல்ல, முட்டாளாக தானே பார்த்த. இவ்வளோ படிச்சிருக்க, எனக்கு எதாவது சொல்லி கொடுத்துருக்கியா? ஒரு கையெழுத்து அது கூட சொல்லி கொடுக்கல நீ.